இலங்கையின் வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்ட மேற்கு பகுதியின் அடர்ந்த வனாந்திர பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிராமம் பல்லவராயன்கட்டு. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் நாவற்குழி சந்தியிலிருந்து பிரிந்து பூநகரி மன்னார் A32 வீதியால் சங்குப்பிட்டி பாலத்தை கடந்து பூநகரியூடாக மன்னார் மாவட்டத்தை நோக்கி செல்லும் போது பூநகரிக்கு தெற்கே சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னாவளி, முழங்காவில் போன்ற இடங்களை எல்லையாகவும் வன்னேரிக்குளம், மண்டைக்கல்லாறு போன்ற நீர்வளங்களை கொண்டும் அமைந்துள்ளது பல்லவராயன்கட்டு பிரதேசம். பல்லவராயன் என்ற மன்னன் ஆட்சி செய்ததாக கூறப்படும் இப்பிரதேசம் வரலாற்று சிறப்பு மிக்கதுடன் ஒரு செழிப்பான மருதநில கிராமமும் ஆகும். 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மன்னார் தள்ளாடி இராணுவ முகாமிலிருந்து கிளிநொச்சி நகரை நோக்கிய இலங்கை படையினரின் இராணுவ நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே கடுமையாக போர் நடைபெற்ற இடங்களில் பல்லவராயன்கட்டும் ஒன்று. இவ்வாறான வரலாற்று சிறப்புமிக்க இவ்விடத்தில் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு தற்போது டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையும் டொன்பொஸ்கோ தொழிற்பயிற்சி நிலையமும் இயங்கி வருகின்றது. யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னதாக மீண்டும் ஒரு ஊர் சுற்றுவோம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ் மறையலை டிவியால் முன்னெடுக்கப்படுகின்ற ஊர் சுற்றுவோம் வாங்க நிகழ்ச்சியின் பிரதான நோக்கம் யாழ்மறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரசித்தமான ஆலயங்கள், கலை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை தரிசித்து அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற சிறப்பான விடயங்களை வெளிக்கொணருவதுதான். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்மறை மாவட்டம் கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையை நாங்கள் தரிசித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பாடசாலையில் முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் குறித்து பாடசாலையின் அதிபர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவார். நான் அருட்தந்தை மெல்வின் ரோட், இந்த நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் இந்த ஆங்கில பாடசாலையின் அதிபராக கடந்த 5 வருடமாக பணி செய்து வருகின்றேன். டொன்பொஸ்கோ பல்லவராயன்கட்டு இந்த இடத்தில் 20 வருட காலமாக நாங்கள் இங்கே பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். சலேசிய குருட்கள் அருட் சகோதரிகளோடு இணைந்து எங்களோட நாங்கள் பொது நிலையினர் அனைவரும் சேர்ந்து இளைஞர்களுக்காக, யுவதிகளுக்காக மற்றும் மாணவர்களுக்காக நாங்கள் தொழில் பயிற்சி நிறுவனம் மற்றும் முன்பள்ளி ஆங்கில பாடசாலை நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த ஆங்கில பாடசாலை நாங்கள் 2 மொழிகளில் நாங்கள் கல்வி கற்கின்றோம், ஆங்கிலம் மற்றும் தமிழ். அத்துடன் நாங்கள் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட கவர்மெண்ட் சிலபஸ் நாங்கள் இந்த 2 மொழிகளிலும் நாங்கள் இங்கே கல்வி கற்பிக்க இருக்கின்றோம் எங்கள் மாணவர்கள். அத்துடன் அதோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு கலை நிகழ்வான பயிற்சிகள், விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் ஆங்கிலத்திலும் மற்றும் அவர்களுடைய அந்த கணித திறமையை வளர்ப்பதற்காக அபக்குஸ் என்ற அந்த நிகழ்வும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்காக செய்து வருகிறோம். அத்துடன் எங்களுடைய பிள்ளைகளுடைய கலை நடன திறமைகள் வளர்ப்பதற்காக நாங்கள் பரத நாட்டியம் உட்பட அவர்களுடைய சங்கீத, நாங்கள் மிருதங்கம் மற்றும் பரத சங்கீதத்தையும் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் 11 வருடம் கல்வி கற்ற பின் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட O-level சாதாரண தர பரீட்சையில் அவர்கள் தோன்றி அதில் வெற்றி அடைவாக, அதுக்கு பிற்பாடு அதில் சிற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் AL வகுப்புகளும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இத்துடன் எங்களுடைய இந்த ஆங்கில பாடசாலை 2018ஆம் ஆண்டில் இருந்து இயங்கி வருகின்றது. இப்போது 160க்கு மேலான மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். I am Seno. I am from Nachiguda. I am study in grade 8. I have been study in this school since LKG. The principal is Father Melvin Roy. The vice principal is Sister Annette. We are gifted with many extracurricular activities. There are helpers to help in need, ready to help us.
I am happy to study in this school because the environment is good. I am happy to the students of Don Bosco School of Excellence. My ambition is to be a doctor. Thank you. I am Janushan. I am coming from Nachiguda. I am studying in grade 8 now. I have been studying in this school for 7 years. It is an English medium school. We have all the subjects in English medium except Tamil and history. In this school we have science lab, library, computer lab, music room and one main hall. We have now up to grade 8 now, and coming years we will have up to A level. I am coming from poor family and I want to study in Don Bosco English medium, and my ambition is to be a doctor one day. Thank you. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த இடம் வந்து டொன் பஸ்கோ தொழிற்பயிற்சி நிலையம். இந்த இடத்துல வந்து எவ்வாறான தொழிற்பயிற்சி கல்வி முறைமைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம், வாருங்கள். எங்களுடைய இந்த நிறுவனத்தில் தொழில் பயிற்சி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் கணின பயிற்சி, தையல் பயிற்சி, எலக்ட்ரிக்கல் பயிற்சியுடன் ஆங்கில வகுப்புகள் நாங்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். எனது பெயர் நெய்க்கிரான் சகாயநாதன். நான் தொன்பஸ்கோ தொழிற்பயிற்சி நிலையத்தில் கடந்த 10 வருடங்களாக கணினி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொன்பஸ்கோ பலவரையங்கட்டை பொறுத்தளவில் வன்னி போருக்கு பிற்பாடு நிறைய மாணவர்களின் வருகை எமது தொன்பஸ்கோ தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு வரையை அதிகமாகவே காணப்படுகிறது. அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் வழி நடத்துவதே இதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். அது மட்டுமில்லாமல் சாதி, மதம், இனம், மொழி அப்பாற்பட்டு எமது இளைஞர்களுக்கான பணியை இந்த தொன்பஸ்கோ தொழிற்பயிற்சி நிறுவனம் மிகவும் சிறப்பாக செயற்படுத்தி வருகிறது. இங்கே வருகின்ற மாணவர்களின் வருகை வந்து பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்து, உதாரணம் மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பதுள சைடிலிருந்தெல்லாம் மாணவர் வருகை வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு காரணம் நாங்கள் தரமான பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தரமான அருட்தந்தையர்களின் ஊடான வழிநடத்தலின் ஊடாக மாணவர்களுக்கான பயிற்சி நாங்கள் வழங்குகிறோம். இங்கு நாங்கள் வந்து கணனி ஐசிடி லெவல் 3, ஐசிடி லெவல் 4 என்றும், எலக்ட்ரிக்கல் லெவல் 3, தையல் லெவல் 3 என்ற கோர்ஸுகள் நாங்கள் நடத்துகிறோம். இங்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட NVQ சான்றிதழ் வழங்குவதன் காரணமாக எங்களுக்கான மாணவர்களின் வருகை மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஐ எம் சானுசா. நான் மெல்லாவிலேருந்து வரேன். 2024 ஏஎல் முடித்தேன். நான் இப்போ வந்து ஜெஃப் நஜுனிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கேன். அதனால் இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாமே ஓகே. உங்களுக்கு இப்போ போர் அடிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. உங்கள் ப்ளே பண்ணுறது எல்லாமே இன்டர்வல் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இப்போ தூர பிள்ளைகள் வந்து தங்குறதுக்கான ஹாஸ்டல் வசதி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஓகே. அண்ட் இங்கே படிக்கிறதால வந்து கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்கலேருந்து NVQ 4 அதெல்லாம் வந்து ஈஸியாக சாராக்கள் வந்து சொல்லித்தரீங்க. எனது பெயர் சசிரதி சத்யசீலன். இங்கே 16 வருஷங்களாக நான் தையல் பயிற்சியை கற்பித்து கொண்டிருக்கின்றேன். கூடுதலான மாணவர்கள் இந்த பயிற்சியை விரும்பி என்றால் இந்த கோர்ஸை முடித்த உடனே தங்களுக்கென்று ஒரு சுயமான தொழிலை தேடிக்கொள்கிற நோக்கத்திற்காக வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு இருப்பதை விட்டு நாம் பெரும் மகிழ்வடைகின்றோம். என்னுடைய பேர் வந்து ஜேசா சஞ்சயதாஸ். நான் வந்து குமரமுனை கிராமத்தை சேர்ந்தேன். நான் வந்து இங்கே டொன்பஸ்கோவில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆசிரியாக வந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். 2014 நாங்கள் NVQ லெவல் 3 படிப்புக்கிறோம் எலக்ட்ரிக்கல். கிட்டத்தட்ட 250 மாணவர்களுக்கு மேலே வந்து எலக்ட்ரிக்கல் NVQ சர்டிஃபிகேட் எடுத்து வெளியேறி இருக்கணும். இதில் இப்போ நாங்கள் திருப்பி அட்மிஷன் போட்டுக்கணுங்க. இப்போ தற்போதைக்கு 8 மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த பாடசாலைக்கு அருகிலே காணப்படுகின்ற முன்பள்ளி பாடசாலை குறித்தும் அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் நாங்கள் பார்ப்போம், வாருங்கள். எங்களுடைய முன்பள்ளியில் கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் அவர்கள் அங்கே கல்வி கற்று வருகிறார்கள். அத்துடன் எங்களுடைய இந்த பணிக்காக 2 சலேசிய குழுக்கள்
3 அருட்சகோதரிகள் மற்றும் 30க்கு மேலான ஆசிரியர்கள் பணியாளர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியோர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்கள் அனைவர்களுக்காக இந்த நிறுவனம் செய்து வருகின்ற பணியின் காரணத்தினால் இந்த நிறுவனம் முக்கியமாக இன்று வளர்ச்சி அடைகின்றது. அதுக்கு பின்னால் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்து வருகின்றார். அந்த இடத்தில் எங்களுடைய இந்த யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் அடிகளாரை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம். அத்துடன் எங்களுடைய குரு முதல்வர் அருட்தந்தை தெபரத்னம் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள், எங்களுடைய அருட்சகோதரர்கள் நிறைய பேர் மற்றும் அரச உத்தியோகர்கள், பாடசாலை அதிபர்கள், பொது நிலையினர்கள், நலம் பெருமைகள் நிறைய பேர் எங்களுடைய இந்த பணிக்காக அவர்களுடைய ஆதரவை தந்து வருகிறார்கள். எனது பெயர் கோணேசு சித்ரா. நான் ஸ்கூல் போர்டனாக 8 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த டொன்பஸ்கோ ஸ்கூலில் பிள்ளைகளை பஸ்ஸில் ஏற்றி இறக்குறதும் பாதுகாப்பாகவும் நான் ஸ்கூலுக்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனது மிகுதி வேலைகளையும் ஸ்கூலுக்குரிய வேலை அனைத்தையும் பார்த்து திறம்பட செய்கிறேன். ஸ்கூல் ஆரம்பித்தது 2018 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. 2019 இருந்து நான் 2026 மட்டும் பணியாற்றி வருகிறேன். இந்த காணொலியில் நீங்கள் டொன்பஸ்கோ ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்படுகின்ற கல்வி செயல்பாடுகள், கலை செயல்பாடுகள் குறித்து மிக ஆழமாக பார்த்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களுடைய பிள்ளை முன்பள்ளி பருவத்தில் இணைந்தது முதல் உயர்தரத்துக்கு பின்னரான தொழிற்கல்வி வரையிலான கல்வி முறைமைகள் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு அது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே அவர்களுடைய பணிகள் தொடர்ந்தும் எதிர்காலத்தில் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த இடத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு ஊர் சுற்றுவோமாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.